நம்ம முதல்வர் வந்து அவதூறு ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு. நம்ம திமுகவுக்கு தான், நம்ம தமிழ்நாட்டோட மொத்த மகளிரோட ஓட்டம் திமுகவுக்கு தான், திமுகவை மறுபடியும் கொண்டு வரதுக்காக தான் மகளிர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க நீங்க? அந்த கொடுத்த 5000 வச்சா இல்ல அந்த மாசம் மாசம் கொடுக்குற அந்த 1000 வச்சா? மறுபடியும் நான் கேட்கிறேன், உங்களோட அப்பா திருடி வச்சு சேர்த்து வச்ச காசுல இருந்து எடுத்து கொடுத்தீங்களா? நீங்க மக்கள் கிட்ட இருந்து புடுங்கின காசு, அதாவது டாக்ஸ் அது இதுன்னு புடுங்கி இருப்பீங்க. மத்தபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஃபண்ட் வரும், அதே நீங்க சாப்பிட்டுட்டு இப்ப மக்களோட பேரை சொல்லி நீங்க கடன் வாங்கி குமிச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க 5000 வாங்குறீங்க, 1000 வாங்குறீங்க, ஓகே, இது இப்ப உங்களுக்கு ஜாலியா இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன ஆகும் தெரியுமா? இந்த கடன் ஏறிட்டே போதில்லை. இவங்க கடன் வாங்கி தான் நம்ம தலையில கட்டிட்டு இருக்காங்க. இந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் அப்ப காசு எடுத்து கட்ட மாட்டான், நம்ம கிட்ட இருந்து டாக்ஸ் புடுங்குவான். இனிமே புடுங்க போற நாட்கள் கொண்டிருக்கிறது. இப்ப டோட்டலா தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்கு. அதுவும் ஒரு தனி மனிதன் மேல, அதாவது நம்ம தலை மேல ஒரு 90,000 கடன் இருக்கு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம குழந்தை பிறக்கும் போது முன்னாடி எல்லாம் கை கால் மூக்கு கண் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். இப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இல்ல. கரெக்டா 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கா இல்ல அதிகமா போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது 5000 ரூபாய் கொடுக்கறது எல்லாம் நான் குறைய சொல்லல. அதை உங்களோட காசு உங்ககிட்ட தராங்க, ஓகே. அதை ஏன் கடன் வாங்கி தரணும்? ஒரே நாள்ல 6000 கோடி டிஸ்பர்ஸ் பண்றதெல்லாம் நார்மலான விஷயமே கிடையாது. நமக்கெல்லாம் 6000 ரூபான்னு சொன்னாலே அது ஒரு பெரிய அமௌண்ட். 6000 கோடி எங்க இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க சேர்த்து வச்ச காசுல இருந்து எடுத்து கொடுக்கல. நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏதாவது கடன் வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபியூச்சர்ல நம்ம தலையில தான் விழும். இப்பவே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரேட் ஏத்திட்டே போறாங்க. வந்தோடனே பால் ரேட் ஏத்துனாங்க, அப்புறம் கரண்ட் பில் ஏத்துனாங்க, தண்ணி வரி, சொத்து வரின்னு எல்லாத்தையும் கண்டமேனிக்கு ஏத்திட்டு போயிட்டே தான் இருக்காங்க. இவங்க நார்மலா சைலண்டா இதெல்லாம் பட்டா யாருமே கவனிக்க மாட்டாங்க, நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக ஏத்துறாங்க தெரியுமா? உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் தரணும் இல்ல, அதனால. அப்ப நம்ம கட்டின டாக்ஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு நீங்க கேட்கலாம். அவன் பேக்கெட்ல தான் போச்சு. இந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய் மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டு மகளிர் எல்லாம் இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், டாஸ்மாக மூடுனியா? இப்படி சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம எந்த மூஞ்சை வச்சுட்டு போவீங்க ஓட்டு கேட்க? மகளிர், அதாவது என்னோட அம்மாவா இருக்கலாம், நீங்க என்னோட அக்காவா இருக்கலாம், என்னோட தங்கச்சியா இருக்கலாம், ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, மூஞ்சியில் அடிச்ச மாதிரி கேட்டுருங்க, நீங்க சொன்னதை செஞ்சீங்களான்னு.